லேர்ன் டு கோட் இன் தமிழ் வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னா, வாட் இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங், அப்புறம் ஜாவா ஏன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ரெண்டாவது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம், வாட் ஆர் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இன் ஜாவா, அப்புறம் கிளாஸ் அட்ரிபியூட்ஸ், கிளாஸ் மெத்தட்ஸ், இதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா, மெயினாக இன்றைக்கி என்ன பார்ப்போம்னா, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்னா என்ன, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்க்கும் ப்ரொசீஜரல் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்க்கு டிஃப்ரென்ஸ் என்ன ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்ன பார்ப்போம்னா, கிளாஸ்னால் என்ன, இதான் வந்து ஜாவாவோட பேசிக் கிளாஸஸ். ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்ன, பிகாஸ் ஜாவா வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்னா ஆப்ஜெக்ட்னா என்னங்கிறத பற்றி டீப்பாக நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் கிளாஸ் அட்ரிபியூட்ஸ் அப்படின்னா என்ன, என்னென்ன அட்ரிபியூட்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஜாவா மெத்தட்ஸ், அதாவது ஜாவாவில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, எப்படி ஃபங்க்ஷன்ஸ் எழுதுறது, மெத்தட்ஸ் எழுதுறது. மெத்தட்ஸ்னால் என்ன, நம்ம செய்யக்கூடிய செயல், ஆக்ஷன், அதுதான் வந்து மெத்தட்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்புறம் ஃபைனலாக ஜாவா கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா என்னங்கிறத இன்னைக்கு பார்ப்போம். ஸோ இதுதான் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக்ஸ். நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. சரி, டாபிக்ல போவோமா. வாட் இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்? ஆப்ஜெக்டை பேஸ்மெண்ட்டாக வச்சு எழுதக்கூடிய ப்ரோக்ராமிங் தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். இந்த டீட்டெயில் எப்படி பார்க்கலாம்னா, ப்ரொசீஜர், ஆப்ஜெக்ட், இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ப்ரொசீஜர்னா என்ன, செயல், ப்ரொசீஜரல் அதாவது செய்யக்கூடிய ஆக்ஷன். அந்த செயலை அடிப்படையாக வச்சு ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம்னா அது வந்து ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங். செய்யக்கூடிய பர்சனை அடிப்படையாக வச்சு ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம்னா அது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துக்கணும். நம்மளுக்கு எக்ஸாம்ங்கிற ஒரு கிளாஸ் இருக்கு, சரியா? டீச்சர் என்ன பண்ணுவாங்க, பேப்பர் திருத்துவாங்க. இப்போ பேப்பர் திருத்துறங்கிறது ஒரு ஆக்ஷன். பேப்பர் திருத்துறவங்கெல்லாம் டீச்சர் அப்படின்னு சொல்றது ப்ரொசீஜரல் ப்ரோக்ராம். அதாவது அவங்க செய்யக்கூடிய செயலை வச்சு அந்த பர்சனையும் அவங்களுடைய இதையும் டிட்டர்மைன் பண்றது வந்து ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங். டீச்சர் வந்து பேப்பர் திருத்துவாங்க, டீச்சருக்கு இந்தந்த அக்சஸ்லாம் இருக்கு, டீச்சரால் இதெல்லாம் ஆக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு டீச்சரை பேஸ்மெண்ட்டாக வச்சு ஆக்ஷன்ஸையும் டேட்டாவையும் பேசுறது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஏன்னா ஆப்ஜெக்ட் தான் ஃபர்ஸ்ட் ப்ரெசிடென்ஸ். ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி டேட்டாவையும் மெத்தட்ஸையும் டீல் பண்ணுறது வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். மெத்தட்ஸை பேஸ்மெண்ட்டாக வச்சு டேட்டாவில் ஆக்ஷன்ஸ் பண்ணுறது ப்ரொசீஜரல் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். அவ்வளோதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜாவா, பைத்தான், C#, C++. இப்போ வர மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராமிங் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் தான். ஸோ ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங்னா ஓல்டு ப்ரோக்ராமிங், C லாங்குவேஜ், ஃபோர்ட்ரான், அதெல்லாம் வந்து ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங், சரியா? ஸோ இப்போ இது ரெண்டோட டிஃபரன்ஸ் நம்ம பார்த்தாச்சு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சு. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கோட அட்வான்டேஜ் என்ன அதை பார்ப்போம். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் வந்து ஃபாஸ்டர் இருக்கும், ஃபாஸ்டர் இன் எக்ஸிக்யூஷன். அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணால் ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங்கை காட்டிலும் பெட்டர் எக்ஸிக்யூஷன் டைம் கொடுக்கும். அதாவது எப்படின்னா, இது வந்து 15 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ் ப்ரொசீஜரல் ரன் பண்ணுதுன்னா 10-15 செகண்ட்ஸ் ஆர் 20 செகண்ட்ஸ்க்குள்ள ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ரன் ஆயிடும். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் வந்து நான் கிளியர் ஸ்ட்ரக்சராக ப்ரோக்ராம் வந்து எழுதலாம். ப்ரொசீஜரல் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் வந்து அப்படி எழுத முடியாது. ஸோ ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் இண்டிவிஜுவல் மெத்தட்ஸ் எழுதுவோம். அதே ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் ஒரு பர்சன், அதாவது இப்போ லாகின் எடுத்துக்கணும், ஸ்டூடெண்ட் லாகின் பண்ணலாம், டீச்சர் லாகின் பண்ணலாம். லாகின்ங்கிறது ஒரு யூனிக் என்டிட்டி. அதே மாதிரி ஸ்கூல் நேமு, செக்ஷன் நேம், இதெல்லாம் யூனிக் என்டிட்டி. இதெல்லாம் ப்ரொசீஜரில் இண்டிவிஜுவலாக எழுதுவோம் ஒவ்வொரு தடவையும் இந்த டேட்டா இன்ஃபர்மேஷன். ஆனால் ஆப்ஜெக்டில் கேன் பி ரீயூஸ்ட். ரீயூசபிள் ப்ரோக்ராமும் டேட்டாவும் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம் இருக்கிறனால
நம்ம எழுதக்கூடிய ப்ரோக்ராம் வந்து ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. தேர்டு பார்த்தீங்கன்னா டோன்ட் ரிப்பீட் யூசர். அதான் எப்படின்னா ஒரு கோடிங் வந்து ஜங்க் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க, குப்பை மாதிரி அங்கிட்ட இங்கிட்ட எழுதிக்கிட்டே இருப்போம். ஒரு 10-15 ப்ரோக்ராம் எழுதியிருப்போம். அது ஸ்ட்ரக்சராக இல்லைன்னா நம்ம எழுதின கோட் நம்மளுக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், மாடிஃபை பண்ணுறதும் கஷ்டம், டீபக் பண்ணுறதும் கஷ்டம். ஸோ இதனால் என்ன பண்ணுவாங்க, வரக்கூடிய புது டெவலப்பர் திருப்பி அவங்க தனியாக அதே ப்ரோக்ராம் எழுத ஆரம்பிச்சிடுவாங்க. அதாவது கோட் ரீயூசபிலிட்டி இருக்காது. இது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர்டாக இருக்குது, இண்டிபெண்ட்டாக இருக்கிறனால எந்த ஒரு புது டெவலப்மெண்ட் டெவலப்பருக்கு வந்து அதை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், மெயின்டைன் பண்ண முடியும், மாடிஃபை பண்ணலாம், டீபக் பண்ண முடியும். ஸோ அதனால தான் ஜாவா கோட் வந்து மெயினாக என்ன சொல்ற பிரின்சிபல், டோன்ட் ரிப்பீட் யுவர் செல்ஃப். அதாவது செஞ்ச வேலையை திருப்பி செய்யாதீங்க, அதுக்கு பெட்டராக கோடிங் வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி, மாடிஃபை பண்ணுற மாதிரி, ஈஸியாக அனலைஸ் பண்ணுற மாதிரி எழுதுங்க அப்படின்னு சொல்லுது. ஃபைனலாக என்ன, கோட் ரீயூசபிலிட்டின்னு சொல்லுவோம். அதை எப்படின்னா ஒரு தடவை எழுதுகிற கோடை எங்கெங்கெல்லாம் திருப்பி திருப்பி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபோக்கஸ்டாக வச்சு எழுதுறது தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல வந்து லாகின் பண்ணக்கூடிய கோடு எழுதியிருக்கீங்கன்னா எங்கெங்கெல்லாம் லாகின் பண்ணுவீங்களோ அங்கே ஜஸ்ட் அந்த மெத்தடை அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி கால் பண்ணால் போதும். இதே ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் முன்னாடி என்ன பண்ணுவாங்க, இண்டிவிஜுவலாக எல்லா இடத்துலையும் அந்த கோட் ஸ்கிரிப்ட் எழுதிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ லெஸ் கோட் ஷார்ட்டர் டெவலப்மெண்ட் டைம். அதாவது ஒரு தடவை எழுதின கோடை திருப்பி திருப்பி ரீயூஸ் பண்ணும்போது கோடிங் வந்து லெஸ்ஸாக இருக்குது, டெவலப்மெண்ட் டைமும் குறையும். ஸோ டெவலப்மெண்ட் டைம் குறைஞ்சின்னா ஆக்சுவலாக ப்ராஜெக்ட் காஸ்ட்டும் குறையும். ஏன்னா என்னது, நம்ம ஒர்க் பண்ணுற மாடியூல் என்ன, டைம் அண்ட் மணி. எவ்வளோ நேரம் வேலை பார்க்குறோமோ அவ்வளோ மணி வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அர்த்தம். சரியா? ஸோ இதுதாங்க ஹை லெவல் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் என்ன, ப்ரொசீஜர் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் என்னன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். சரியா? ஸோ தமிழில் சொல்லணும்னா கிளாஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் வந்து ப்ளூ பிரிண்ட் சொல்லுவோம், தமிழ் என்னன்னா ஒரு டெம்ப்ளேட். அதை எப்படி சொல்ல வர்றது, என்னென்ன பண்ண போகிறோமோ அது எல்லாத்தையும் வந்து ஒரு இதுக்குள்ளே வைக்கிறது தான், அதாவது ஒரு பாக்ஸ்குள்ளே வைக்கிற மாதிரி. அதாவது என்னோட ஆப்ஜெக்ட், டேட்டா, மெத்தட் எல்லாமே இந்த பாக்ஸ்குள்ளே தான் இருக்கும். ஒரு கண்டெய்னர், ஒரு டப்பாக்குள்ளே தான் இருக்குன்னு, அதுதான் கிளாஸ். அதான் டெம்ப்ளேட். அதாவது நான் முதல்லையே இந்த டெம்ப்ளேட் சொல்லிடுறேன், இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இந்த கோடை எழுதணும். சரியா? அப்போ அந்த கிளாஸ்க்குள்ளே தான் என்னென்ன இருக்குது, ஆப்ஜெக்ட்டு, மெத்தடு, டேட்டா எல்லாமே கிளாஸுக்குள்ளே தான் அந்த இது. இப்போ கிளாஸை சொல்ல போனது தான் அதான் உங்களுடைய பேரண்ட் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம், பேரண்ட் கிளாஸ் மாதிரி, பேரண்ட். சரியா? இப்போ இது ரியல் டைம் வச்சு நம்ம இதோட டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். அப்போ தான் உங்களுக்கு வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், கிளாஸ்னால் என்ன, ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்ன. ஸோ இந்த படத்தை பாருங்கள். ஸோ இந்த பிக்சரில் நான் என்ன காட்டியிருக்கேன், இந்த பிக்சரில் நான் காட்டியிருக்கோம். உங்களுக்கு வந்து காரோட எக்ஸாம்பிளாக பார்ப்போம். அதாவது ஒரு கார் இருக்குன்னா காருங்கிறது தான் உங்களுக்கு வந்து கிளாஸ். ஓகே? ஸோ ஒரு காருங்கிறது கிளாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து 3 கார் எடுத்துக்கிறோம், டாட்டா, சுசுகி, ஹுண்டாய். சரியா? அப்போ இது 3 டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். அதாவது டாட்டா கார் ஒரு ஆப்ஜெக்ட், ஹுண்டாய் கார் ஒரு ஆப்ஜெக்ட், ஃபைனலாக சுசுகி கார் ஒரு ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஆப்ஜெக்ட்ஸ். இந்த ஆப்ஜெக்ட்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காருக்கும் என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். ஆட்ரிபியூட்ஸ்லாம் என்னென்னா பண்புகள். சரியா? அதனுடைய கலர், கார் என்ன கலர், காரோட டோட்டல் வெயிட் என்ன, காரோட டிரான்ஸ்மிஷன் சொல்லுவோம். அதாவதுனா தமிழ் என்ன சொல்கிறாங்க, மேனுவல் காரு, ஆட்டோமேஷன் காருன்னு சொல்லுவோம்ல, அதுதான் மேனுவல் டிரான்ஸ்மிஷன், ஆட்டோமேஷன் டிரான்ஸ்மிஷன். ஸோ இதெல்லாம் வந்து காரோட ஆட்ரிபியூட்ஸ். ஸோ ஒவ்வொரு காருக்கும் இது டிஃபர் ஆகும். சரியா? ஸோ இதை ப்ரொசீஜரில் என்ன பண்ணுவோம், ஒவ்வொருத்தரும் இந்த கோட் எழுதுவோம். ஆனால் ஆப்ஜெக்டில் இதை டிஃபைன் பண்ணி தான் கிளாஸ் ஆட்ரிபியூட்ஸ். சரியா? இதுதான் கிளாஸ் ஆட்ரிபியூட்ஸ், அதாவது டேட்டா. அடுத்து ஃபைனலாக என்னது, மெத்தட்ஸ். ஸோ ஒவ்வொரு காருக்கும் காரை யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம், ஆக்ஷன் பண்ணுவோம்னா அதுதான் மெத்தட்ஸ். ட்ரைவ் பண்ணுவோம், பிரேக் அப்ளை பண்ணுவோம்,
கியர் சேஞ்ச் பண்ணுவோம், ஸ்பீடை கூட்டுவோம். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ். ஸோ ரியல் வேர்ல்டில் அப்படி இமேஜின் பண்ணுங்கள். ஒரு கார் இருக்குது, காரில் வந்து ஒரு காருங்கிறது உங்களோட கிளாஸ் டெம்ப்ளேட். சரியா? இது நம்ம ப்ரோக்ராமிங் எழுதி காட்டுறதுக்கப்புறம் கிளாஸ் டெம்ப்ளேட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கார் இன்ஸ்டன்ஸுக்கும் மூணு ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஒன்று டாட்டா, ஒன்று ஹோண்டா, ஒன்று சுசுக்கின்னு 3 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி ஆட்ரிபியூட்ஸை கால் பண்ணலாம். ஓகே, டாட்டா காரோட கலர் இதுதான், டாட்டா காரோட வெயிட் இது, டாட்டா காரோட டிரான்ஸ்மிஷன் இது. அதே மாதிரி 3 ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் 3 டிஃப்ரெண்ட் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும்ல, அதை கால் பண்ணலாம். அதே மாதிரி அந்த 3 ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி இந்த மெத்தட்ஸை கால் பண்ணலாம். அதான் மெத்தட்ஸ்னால் என்ன? நமக்கு செய்யக்கூடிய செயல், ஆக்ஷன். அதாவது ஸ்பீடை கூட்டுறது, ட்ரைவ் பண்ணுறது, பிரேக் அப்ளை பண்ணுறது, இதெல்லாம் நம்ம செய்யக்கூடிய செயல். அதுதான் வந்து மெத்தட். சரியா? ஸோ இதுதான் ஒரு சின்ன ரியல் டைம் எக்ஸாம்பிள். இதை கோடிங்காக எப்படி எழுதணுங்கிறத பார்ப்போம். கிளாஸ் கிரியேட் பண்ணலாம். காருங்கிற கிளாஸ் வந்து நமக்கு கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தோம். என்னென்ன? 3 டிஃப்ரெண்ட் கார்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து டாடா கார். ஸோ இதுதான் கிளாஸ் ஆப்ஜெக்ட் எப்படி கால் பண்ணுறதுங்கிறது. சரியா? ஸோ ரெண்டாவது ஆப்ஜெக்ட் என்ன? சுசுகி மாருதி. மூணாவது கார் வந்து நமக்கு 3 டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஸோ ஆட்ரிபியூட்ஸ் என்னென்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட்டு கலர், ரெண்டாவது வெயிட், மூணாவது ப்ளீஸ் யூஸ் பண்ணாமல் என்ன பண்ணுங்கள், நேமிங் கன்வென்ஷன் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்மால் சியில் ஆரம்பிக்கணும். எப்பயுமே வேரியபிள்ஸ் வில் ஸ்டார்ட் வித் லோவர் கேஸ் லெட்டர்ஸ். இதுதான் நம்மளோட 3 கிளாஸ் ஆட்ரிபியூட்ஸ். சரியா? ஸோ இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி இதை எப்படி அக்சஸ் பண்ணுவீங்க? ஏன் இந்த எரர் காட்டுனா, ஜாவா இஸ் கேஸ் சென்சிட்டிவ். நம்ம கார்ஸ்ன்னு கொடுக்கணும். ஸோ இது பேர் தான் கன்ஸ்ட்ரக்டர். இதை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ கன்ஸ்ட்ரக்டர்ங்கிறது என்னதுன்னா, டு இனிஷியலைஸ் ஆப்ஜெக்ட் சென்ட் பை, அதாவது ஆப்ஜெக்ட் கொடுக்கக்கூடிய டேட்டாவை இனிஷியலைஸ் பண்ணக்கூடிய யூஸ் பண்ணக்கூடியது தான் கன்ஸ்ட்ரக்டர். சரியா? ஸோ இப்போ வந்து டாட்டா இந்த மூலியமாக நம்ம என்னென்ன வேல்யூஸ் பாஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன? கலர். ஃபார் எக்ஸாம்பிள் ரெட். ஸோ இது ஃபர்ஸ்ட் வேல்யூ. ரெண்டாவது வெயிட். மூணாவது டிரான்ஸ்மிஷன். இங்கேயும் எரர் அடிக்குதுன்னா இந்த கன்செப்ட் எப்படி ஒரு இதை வந்து நம்ம டிஃபைன் பண்ணவே இல்லை இங்கே. ஸோ இங்கே நம்ம அதை டிஃபைன் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்டான இதுக்கு தான் பேராமீட்டர்னு சொல்லுவோம். அதாவது ஒரு வேல்யூ வந்து ஒரு கன்செப்டுக்குள்ளேயோ மெத்தடுக்குள்ளேயோ சென்ட் பண்ணுறதுக்கு பேர் பேராமீட்டர்.
ஸோ இந்த வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக எங்கே வரும், இங்கே வந்துடும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த 3 வேல்யூக்கும் இனிஷியலைஸ் பண்ணிடுவோம். ஸோ மாருதி வந்து கிரே கார் வச்சுக்கோம். கிரே ஒரு ரியலிஸ்டிக் வெயிட் எடுத்துக்கலாம். ஒரு காரோட வெயிட் எப்படி மினிமம் 250 kg மேலே இருக்கும். ஸோ மாருதி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். ஸோ ஹுண்டாய் காரோட கலர் வந்து ப்ளூ. ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கொடுத்துருக்க வேல்யூ வந்து இங்கே வாங்கிடும். ஸோ திஸ் டாட் கலர் அப்படிங்கிறது எதை குறிக்கணும்னா இன்ஸ்டன்ட் கிளாஸோட வேரியபிளை குறிக்கும். ஏன்னா சேம் நேம் இருக்குது பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராம் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ இப்போ கன்ஸ்ட்ரக்ட் யூஸ் பண்ண நம்ம என்ன பண்ணியாச்சு, இந்த வேல்யூஸ் வந்து கலெக்ட் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி கிளாஸ் ஆட்ரிபியூட்ஸை எப்படி அக்சஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்தாச்சு. இப்போ இது கார்ஸ், பப்ளிக் கார்ஸுங்கிறது மெத்தட் கிடையாது, கன்ஸ்ட்ரக்டருங்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூஸை இனிஷியலைஸ், அதாவது அசைன் பண்ணக்கூடிய மட்டும் யூஸ் ஆகிறது தான் கன்ஸ்ட்ரக்டர். இப்போ நீங்கள் இந்த கன்ஸ்ட்ரக்டர் டிஃபைன் பண்ணாட்டியுமே ஜாவா ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் வந்து கிரியேட் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒன்றுமே டிஃபைன் பண்ணாட்டியும் இப்படி ஒரு கோடு ஜாவா வந்து உங்களுக்கு தெரியாமல் கிரியேட் பண்ணும். இப்படி கன்ஸ்ட்ரக்டர் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக கிரியேட் ஆயிரும். அதுக்கு பேர் தான் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவாங்க. சரியா? ஆனால் நம்ம இப்போ கிரியேட் பண்ணியிருக்க வந்து யூசர் டிஃபைன் கன்ஸ்ட்ரக்டர். நம்மளுக்கு தேவையான 3 வேல்யூஸை கேப்சர் பண்ணுறதுக்காண்டி இந்த கன்ஸ்ட்ரக்டர் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்து தேர்ட் ஒன் என்ன பார்த்தோம், மெத்தட்ஸ். மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எழுத முடியாது. இதுக்கு வந்து ரிட்டர்ன் டைப் கண்டிப்பாக இருக்கும். இப்போ வந்து டிரான்ஸ்மிஷன் வந்து இதை நம்ம எப்படி எழுதுவோம்னா டிரான்ஸ்மிஷன் யூஸ் பண்ணி எழுதுவோம். இப்போ வந்து அதாவது டிரான்ஸ்மிஷன் வந்து மேனுவல் வச்சுக்கோங்க. யூசர் தான் கியர் சேஞ்ச் பண்ணணும். இல்லை அப்படின்னா இல்லைன்னா பிளேஸ் த கார் டிரைவிங் ஸ்டார்ட். ஸோ இதுதான் ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் எழுதியாச்சு. ஸோ இந்த கிளாஸ் வந்து கம்ப்ளீட் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். இதனோட எக்ஸ்பிளனேஷன் ஃபர்ஸ்ட் என்ன, கிளாஸ் வந்து கார்ஸுங்கிற கிளாஸ். ஓகே, கார்ஸுங்கிற கிளாஸ். ஸோ இந்த கார்ஸுங்கிற கிளாஸில் 3 டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தோம். என்ன, டாடா, மாருதி, ஹுண்டாய். சரியா? இப்போ 3 டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸும் அக்சஸ் பண்ணுறதுக்காண்டி நம்ம உருவாக்கி இருக்கிறது தான். ஒன்று வந்து கன்ஸ்ட்ரக்டர், டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கிடையாது. கன்ஸ்ட்ரக்டர் வித் 3 பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். பேராமீட்டர்ஸ்னால் என்ன, நம்மளுடைய வேல்யூஸை கேட்ச் பண்ணக்கூடிய வேரியபிள்ஸ், அவ்வளோதான். சரியா? நம்ம அனுப்பக்கூடிய வேல்யூஸை கலெக்ட் பண்ணக்கூடிய வேரியபிள்ஸ்.
இங்கே பார்த்தீங்கன்னா 3 வேல்யூ அனுப்பியிருக்கோமா, கலரு, வெயிட்டு, டிரான்ஸ்மிஷன் டைப். இது 3ஐயும் இங்கே இது பண்ணியாச்சு. இப்போ இதுக்குள்ளே கிளியராக பாருங்கள், சேம் வேரியபிள் நேம் தான் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து லோக்கல் வேரியபிள், இது வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். இதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் திஸ் டாட் எந்த வேரியபிள் நேம் கொடுக்குறீங்களோ அது வந்து கிளாஸ் வேரியபிள். ஸோ கிளாஸ் வேரியபிளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது அசைன் ஆகிடும். இந்த 3 வேல்யூ அசைன் பண்ணியாச்சு. ஸோ த்ரூ அவுட் த ஸ்கோப் அந்த ஆப்ஜெக்ட் எங்கெங்கெல்லாம் கால் ஆகுதோ அப்போ இந்த வேல்யூ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்த்த ஃபங்க்ஷன்னா ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம், சேஞ்ச் கியர் ஃபங்க்ஷன். இப்போ வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்மிஷன் சேவ் ஆயிடுச்சு. ஸோ டிரான்ஸ்மிஷன் மேனுவலில் இருந்தால் யூசர் சொல்கிறோம் என்ன ஆக்ஷன் மேக் பண்ணணும், நீங்கள் தான் கியரை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறோம். டிரான்ஸ்மிஷன் ஆட்டோமேட்டிக்காக இருந்தால் ட்ரைவ் மோடில் போட்டு நீங்கள் ஓட்ட ஆரம்பிக்கலாம்னு சொல்கிறோம். சரியா? ஸோ இதை வந்து ஃபஸ்ட் நம்ம இப்போ இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். டாட்டா டாட் இது பிரிண்ட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த வேரியபிள்ஸ் ரிலேட்டட் வேல்யூஸ் எப்படி டிஃபைன் ஆயிருக்குன்னு பார்க்குறோம். மாருதி கலர் என்ன, ஹுண்டாயோட கலர் என்ன, இப்படி தான் டேட்டா அக்சஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது என்ன பார்க்குறோம், இதை யூஸ் பண்ணி இந்த ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணுறது. ஆப்ஜெக்ட் டாட் ஃபங்க்ஷன் நேம், அவ்வளோதான் ப்ரோக்ராம். சரியா? இப்போ ஹுண்டா யூஸ் பண்ணி ஃபங்க்ஷன் நம்ம டீப்பாக ஆப்ஜெக்ட்ஸ் மெத்தட்ஸ் பற்றி பார்ப்போம். இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னாச்சு, ரெட்டு, கிரே, ப்ளூ கலர் ஆஃப் த கார்ஸ் டிஸ்பிளே ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, கரெக்டாக டிஸ்பிளே இருக்கா. டாட்டாக்கு ரெட்டு கொடுத்துருக்கோம், மாருதி கிரே கொடுத்துருக்கோம், ஹுண்டாய்க்கு ப்ளூ கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் சேஞ்ச் கியர் ஃபங்க்ஷன் கால் பண்ணிச்சு. ஃபஸ்ட்டு வந்து டாட்டாவோட கியர் என்ன, மேனுவல். அது என்ன சொல்கிறது, ப்ளீஸ் சேஞ்ச் கியர் அக்கார்டிங் டு தி ஸ்பீட். இதே ஹுண்டா காரோட டிரான்ஸ்மிஷன் என்ன கொடுத்துருக்கோம், ஆட்டோமேட்டிக். ஸோ அதை என்ன சொல்கிறது, பிளேஸ் த கார் இன் டிரைவ் மோட் அண்ட் ஸ்டார்ட் டிரைவிங். ஸோ இப்படி தான் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி எப்படி ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்தாச்சு. அடுத்து இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து வித் ரிட்டர்ன் டைப் பார்ப்போம். வித் ரிட்டர்ன் டைப் என்னதுன்னா, ஒரு எக்ஸாம்பிள் ஸ்பீடுன்னு வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் ரிட்டர்ன்ஸ் இன்ட்டுன்னு கொடுத்துருக்கனால ஆட்டோமேட்டிக் ரிட்டர்ன் ஷீட்னு எழுத சொல்லுது. இது தப்பு. இங்கே வந்து நம்ம வந்து ஸ்பீடுன்னு ஒன்று அசைன் பண்ணுவோம். km/h ஸ்பீடில் நான் போய்கிட்டு இருக்கேன். ஸோ கரண்ட் ஸ்பீடுன்னு போடும். ஸோ இந்த வேல்யூவை இங்கே ரிட்டர்ன் பண்ணிடுவோம். இப்போ இதே வந்து நீங்கள் எப்படி எழுதலாம்னா, ஓகே நம்ம மாருதி யூஸ் பண்ணி ஹெட் ஸ்பீட் கொடுப்போம். ஸோ அது வந்து நம்ம வேல்யூ ரிட்டர்ன் பண்ணது, அதை இங்கே டெம்பரரி வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ என்ன பிரிண்ட் ஆகணும், உங்களுக்கு 100ங்கிறது பிரிண்ட் ஆகும், கரண்ட் ஸ்பீடு. ரன் பண்ணணும் ப்ரோக்ராமை. ஸோ ஹோப் நீங்கள் வந்து இதோட கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது கார்ஸுங்கிற கிளாஸு, இதில் வந்து ஆப்ஜெக்ட் என்னது டாட்டா, மாருதி, ஹுண்டாய்ங்கிற ஆப்ஜெக்ட்ஸு. ரெட்டு, 250 அந்த மேனுவல் இது வந்து கிளாஸ் வேல்யூஸ்.
அதாவது அந்த வேரியபிளோட வேல்யூஸ் நம்ம பாஸ் பண்ணுறோம். கலர், வெயிட், டிரான்ஸ்மிஷன்ங்கிறது கிளாஸ் ஆட்ரிபியூட்ஸ், அதாவது கிளாஸ் லெவலில் இருக்கக்கூடிய ஆட்ரிபியூட்ஸ். சரியா? அதுக்கடுத்து நம்ம கன்ஸ்ட்ரக்டர் பார்த்துக்கலாம். ஜாவா கன்ஸ்ட்ரக்டர் என்னதுக்கு இனிஷியலைஸ் த டேட்டா ஆப்ஜெக்ட்ஸ். சரியா? கொடுத்துருக்க கிளாஸ் வேரியபிள்ஸை இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் கன்ஸ்ட்ரக்டர். கன்ஸ்ட்ரக்டர் முக்கியமான 2 விஷயம் இருக்குது. ஒன்று, கன்ஸ்ட்ரக்டர் நேமும் கிளாஸ் நேமும் சேமாக இருக்கணும். கன்ஸ்ட்ரக்டர் எந்த வேல்யூவும் ரிட்டர்ன் பண்ணாது. நம்ம கீழே பார்த்தோம்ல ஃபங்க்ஷனுக்கு, அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்டர் எந்த வேல்யூவும் ரிட்டர்ன் பண்ணாது. கன்ஸ்ட்ரக்டரோட வேல்யூவும் கிளாஸ் நேமும் சேமாக இருக்கும். மெத்தட்ஸோட நேமும் கிளாஸ் நேமும் சேமாக இருக்க வாய்ப்பு தேவையில்லை. மெத்தட்ஸ்க்கு ரிட்டர்ன் டைப் கண்டிப்பாக இருக்கணும். இப்படி நீங்கள் கேட்கலாம், இதுக்கு இன்ட்னு ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன், இங்கே என்ன ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா வாய்டு. அதாவது நான் ரிட்டர்ன் பண்ணலைங்கிறதையும் நான் ஸ்பெசிஃபைடாக வாய்டுங்கிற ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி எழுதணும். அப்போ தான் அது ரிட்டர்ன் டைப் எக்ஸ்பெக்ட் பண்ணாது. ஆனால் ஃபங்க்ஷன் எப்போயுமே ஒரு ரிட்டர்ன் டைப்பை எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நம்ம கிளாஸ் ஆட்ரிபியூட்ஸை எப்படி அக்சஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம்ல. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் டாட் அந்த வேரியபிள் நேம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வேரியபிளை அசைன் பண்ணிடும். இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இது நீங்கள் ரன் டைமில் சேஞ்ச் பண்ணவும் முடியும். எப்படி? இப்போ டாட்டா டாட் கலர் ஈக்குவல் டு பிளாக்னு சேவ் பண்ணுறேன். சரியா? இப்போ நம்ம திருப்பி கலரை பிரிண்ட் பண்ணணும். ஸோ இப்போ ஆக்சுவலாக நம்ம இன்சியலைஸ் பண்ணது என்னது? ரெட்டு. பட் ஆனால் இங்கே நம்ம அதனோட கலரை சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ நான் அதனோட கலர் பிளாக். ஸோ ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி வேரியபிள்ஸில் எந்த சேஞ்சஸ் வேணாலும் பண்ணலாம். சரியா? வேல்யூஸ் பாஸ் பண்ணலாம், வேல்யூஸ் அப்டேட் பண்ணலாம். அதே மாதிரி ஃபங்க்ஷன்லேயும் எந்த ஃபங்க்ஷன் வேணாலும் நீங்கள் அக்சஸ் பண்ணலாம். வாட் எவர் டிஃபைன்ட் அஸ் பப்ளிக். இதை பற்றி நம்ம டீப்பாக அப்கமிங் சாப்டரில் பார்ப்போம். பப்ளிக், ப்ரைவேட், ப்ரொடெக்டட் மாடிஃபையர்ஸ்னால் என்னங்கிறத அப்கமிங் டாப்பிக்கில் பார்ப்போம். இப்போ நம்ம இன்னொரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது கிளாஸ் ஆப்ஜெக்ட்ங்கிற கான்செப்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட் பேசிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நம்ம ப்ரோக்ராம் டெப்த்துக்குள்ளே போகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதோட டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிடும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட் வச்சு நான் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பழக்கூடையில் எல்லா விதமான பழமும் இருக்குது. சரியா? அதே மாதிரி அந்த பழத்தை ஜூஸ் போடலாம், சேலட் பண்ணலாம், என்ன பண்ணலாம், அது ஆக்ஷன். சரியா? இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கிளாஸ் என்ன? ஃப்ரூட் பேஸ்கெட். அதில் இருக்கக்கூடிய நான் 3 டிஃப்ரெண்ட் பழம் கொடுத்துருக்கேன். ஒன்று ஸ்ட்ராபெரி, ஒன்று ஆப்பிள், ஒன்று மேங்கோ. இது நம்மளோட ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது அந்த கிளாஸுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ். தேர்டு பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா இதை வச்சு டிஃபர் பண்ணுறது. இதனோட கலர், டேஸ்ட்டு, நேம் ஆஃப் த ஃப்ரூட்டோட நேம் வச்சு இந்த கலர், இந்த ஆப்ஜெக்ட் டிஃபைன் பண்ணுவோம். அதான் ஆட்ரிபியூட்ஸ். ஸோ மெத்தட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, இது யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? ஜூஸ் போடலாம், சேலட் பண்ணலாம். இதெல்லாம் ஆக்ஷன்ஸ் அந்த ஆப்ஜெக்ட்ஸ். அது மெத்தட். சரியா? ஸோ இந்த சிம்பிளாக எப்படி ப்ரோக்ராம் எழுதுறதுன்னு பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு ஃப்ரூட்டுங்கிற கிளாஸ் கிரியேட் பண்ணுவோம். ஸோ நம்ம டயக்ராமில் பார்த்த மாதிரி ஃப்ரூட்டுங்கிற கிளாஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு நம்ம 3 ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கிளாஸ் நேம், அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் நேம். ஃபஸ்ட் என்னது? ஆப்பிள் ஈக்குவல் டு நியூ போட்டுக்கோங்க. அப்புறம் திருப்பி கிளாஸ் நேம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம 3 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். செகண்ட் ஃப்ரூட் என்ன? ஸ்ட்ராபெரி. அதே சின்டாக்ஸ் தான். தேர்ட் ஃப்ரூட் என்ன? மேங்கோ.
ஸோ இதுக்கு நம்ம 3 attributes பார்த்தோம்னா என்னென்ன attributes பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து கலர், செகண்ட் டேஸ்ட், தேர்டு நேம். ஸோ இது மூணுமே இந்த ஆப்ஜெக்டோட வேரியபிளாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணிக்கொள்ள இப்போ இதிலே இந்த மூணுமே பாஸ் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு கலர் வந்து ஆப்பிளோட கலர் என்ன, ரெட்டு. ஆப்பிளோட டேஸ்ட்டு ஸ்வீட்டு. டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணணும், சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. தேர்ட் என்னது, ஆப்பிளோட நேம் வந்து ஃபாரின் ஆப்பிள்னு வச்சு எக்ஸாம்பிள். இப்போ அடுத்து வந்து இப்போ நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணிட்டோம் இங்கே. இப்போ இப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்டர் டிஃபைன் ஆகலே நம்ம அதை டிஃபைன் பண்ணுவோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எக்லிப்ஸே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ ஃபஸ்ட் என்னது கலர், செகண்ட் வந்து டேஸ்ட்டு, தேர்ட் வந்து நேம். ஸோ இப்போ வந்து திஸ் டாட் கலர் யூஸ் பண்ணி ஒரிஜினல் கிளாஸ் வேரியபிளில் இந்த வேல்யூவை அசைன் பண்ணிடுவோம். ஸோ இதே மாதிரி இந்த மூணுமே கால் பண்ணிடுவோம். அவ்வளோதாங்க. ஸோ நம்ம கிளாஸ் க்ரியேட் பண்ணியாச்சு, ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு, அதோட கிளாஸ் ஆட்ரிபியூட்ஸும் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதோட வேல்யூஸை மாற்றிக்கலாம். ஸ்ட்ராபெரி வந்து ஆல்மோஸ்ட் ரோஸ் ரெட் கலரில் இருக்கும். ஸ்வீட் வந்து டேங்கி ஸ்வீட். மேங்கோ வந்து கலர் வந்து எல்லோ. அதனோட ஆட்ரிபியூட்ஸில் வந்து டேஸ்ட் வந்து ஸ்வீட்டு, மேங்கோ வந்து இந்தியன் மேங்கோ. ஓகே, நம்ம இதை டிஃபைன் பண்ணியாச்சா. இப்போ அதை ஜஸ்ட் கால் பண்ணு. ரன் பண்ணுமா. ஸோ ஆப்பிளோட கலரை வந்து ரெட்டுன்னு பாஸ் பண்ணியிருந்தோமா, ஆட்டோமேட்டிக்காக அந்த வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணியாச்சு. ஸோ நான் இன்னொன்று காட்டுறேன். ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணுவோம் ஜஸ்ட் இதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. டிஸ்பிளே நேம் ஆஃப் த ஃப்ரூட் ரன் பண்ணுமா. நேம் ஆஃப் த ஃப்ரூட் இஸ் ஜஸ்ட் இந்த நேமை பிரிண்ட் பண்ணிடுவோம். அதே மாதிரி கலர் ஆஃப் த ஃப்ரூட், கலர் ஆஃப் த ஃப்ரூட் இஸ் என்னது
ஸோ இதில் நீங்கள் நல்லா கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இது வந்து லோக்கல் வேரியபிள், இது வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். அந்த ஆப்ஜெக்டோட இன்ஸ்டன்ஸ் எங்கெங்கெல்லாம் வருதோ எல்லா இடத்துலையும் நீங்கள் அந்த வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகும். டேஸ்ட் ஆஃப் த ஃப்ரூட் வந்து ஜஸ்ட்டு டேஸ்ட் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஜஸ்ட் வந்து ஆப்பிள்ங்கிற ஆப்ஜெக்ட் டாட் இந்த ஃபங்க்ஷனை கூப்பிடுங்க, டிஸ்பிளே. அதே மாதிரி ஸ்ட்ராபெரிங்கிற ஆப்ஜெக்டோட டிஸ்பிளே பண்ணுவோம். ஃபைனலாக மேங்கோவோட டிஸ்பிளே பண்ணுவோம். ரன் பண்ணுவோம். ஸோ நேம் ஆஃப் த ஃப்ரூட் ஃபாரின் ஆப்பிள், கலர் ரெட்டு, டேஸ்ட்டு ஸ்வீட்டு. நேம் ஆஃப் த ஃப்ரூட் ஸ்ட்ராபெரி பிரிண்ட் ஆயிடுச்சு, கலர் ரோஸு, டேங்கி, மேங்கோ, எல்லோ ஸ்வீட். ஸோ நம்ம பார்த்த அந்த டயக்ராம் படி இதான் ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம் எக்ஸ்ப்ளனேஷன். அதாவது எப்படின்னா, ஒரு ஃப்ரூட்டுங்கிற கிளாஸில் ஆப்பிள், ஸ்ட்ராபெரி, மேங்கோங்கிற ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி இந்த 3 ஆட்ரிபியூட்ஸ், அதாவது கலர், டேஸ்ட், நேம்ங்கிற ஆட்ரிபியூட்ஸை கால் பண்ணுறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் நான் வந்து இந்த சேம் ஃபங்க்ஷன் தான் கால் பண்ணிக்கேன். பட் ஆனால் நம்மளுக்கு கிடச்சிருக்க வேல்யூ இண்டிவிஜுவல் ஆட்ரிபியூட்ஸ் வந்து இதுக்கு பேர் தான் கோட் ரீயூசபிலிட்டி. இதே வந்து இண்டிவிஜுவலாக நீங்கள் எழுதுறீங்கன்னா 3 டிஸ்பிளே ஃபங்க்ஷன் 3 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ்க்கு நீங்கள் எழுதுவீங்க. ஸோ அதுதான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கோட அட்வான்டேஜ். ஸோ இன்னொன்று இதில் என்னென்னு பார்த்துட்டோம், கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங்கை நம்ம இங்கே பார்த்தாச்சு. அதாவது 3 வேரியபிள்ஸ் எடுத்து கன்ஸ்ட்ரக்டர் எதுக்கு யூஸ் ஆகுது, இனிஷியலைஸ் த டேட்டா ஆப்ஜெக்ட்ஸ். சரியா, ஆப்ஜெக்ட்ஸோட டேட்டா இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் கன்ஸ்ட்ரக்டர். திஸ் கிளாஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறது, திஸ்ஸுங்கிறது தான் இன்ஸ்டான்ஸ் வேரியபிளுக்கும் லோக்கல் வேரியபிளுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். சரியா, ஸோ ஹோப் 2 எக்ஸாம்பிள் முடிச்சு ஃபைனலாக பார்க்க போகிறது ரியல் வேர்ல்டு நம்ம ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாகின் பேஜுங்கிற ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு கிளாஸ் இருக்குது. சரியா, அதாவது யூசர் வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு என்டர் பண்ணி லாகின் பண்ணுறோம். ஸோ இதில் ஆப்ஜெக்ட் யார் லாகின் பண்ணுவா, ஏதாவது ஒரு பர்சன் தான் லாகின் பண்ணுவாங்க. சரியா, ஸோ இங்கே நம்மளுக்கு வந்து 2 பர்சன் இருக்காங்க, யூசர் 1 யூசர் 2. 2 பர்சன் என்ன பண்ணுவாங்க, லாகின் பண்ணுவாங்க. ஸோ 2 பர்சனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக யூசர் 1க்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும், அதான் கிளாஸ் ஆட்ரிபியூட்ஸ். சரியா, அதே மாதிரி யூசர் 2க்கும் யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ யூசர் 1ங்கிற ஆப்ஜெக்ட் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டுங்கிற டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ணணும். அதே மாதிரி யூசர் 2 என்னது யூசர் நேம் பாஸ்வேர்டுங்கிற டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ணணும். ஸோ ஃபைனலாக வந்து இவங்க 2 பேருமே என்ன பண்ணணும், லாகின் பண்ணுங்கிற ஆக்ஷனை தான் மேற்கொள்ள போகிறாங்க. ஸோ யூசர் 1 லாகின், அதாவது யூசர் 1ஆலையும் லாகின் பண்ண முடியணும், யூசர் 2ஆலையும் லாகின் பண்ண முடியும். இதான் ரியல் டைமாக நம்ம கோடிங்கில் ஜென்ரலாக பார்க்கக்கூடிய ப்ரோக்ராமிங். அதாவதுன்னா ஒரு லாகின் பேஜ்லேயோ பேங்க் அப்ளிகேஷன்லேயோ டிஃப்ரெண்ட் யூசர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் அக்சஸ் லெவல்ஸ் இருக்கும். அதை பற்றி நம்ம டீப்பாக மாடிஃபையர் கிளாஸில் பார்ப்போம். அதாவது யாருக்கு எவ்வளோ அக்சஸ் கொடுக்கணும், ப்ரோக்ராம் எப்படி டிஃபைன் பண்ணுதுங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம பார்த்துருக்கிறது வந்து இந்த 3rd எக்ஸாம்பிளுக்கு ரியல் டைம் ப்ரோக்ராமிங் எப்படி பார்க்குறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள்னா லாகின் பேஜ் எக்ஸாம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு லாகின் பேஜுங்கிற கிளாஸ் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ நம்ம டயக்ராமில் பார்த்த மாதிரி நம்மளுக்கு 2 யூசர் இருக்காங்க இங்கே லாகின் பேஜுக்கு, யூசர் 1 யூசர் 2. சரியா, ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ் நேம் ஆப்ஜெக்ட் 1 வந்து யூசர் 1, நியூ கிளாஸ் நேம் சின்டாக்ஸ். ரெண்டாவது யூசர் 2, அதே சின்டாக்ஸ் தான். இப்போ இந்த கிளாஸ்க்கு நமக்கு 2 ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. அந்த 2 யூசரும் என்ன, வேலிட் யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சுருக்கணும். ஸோ கிளாஸ் ஆட்ரிபியூட்ஸ் என்னங்க, ஒன்று யூசர் நேமு, ரெண்டாவது பாஸ்வேர்டு.
ஸோ நம்ம கன்ஸ்ட்ரக்டருக்கு என்ன வேல்யூஸ் பாஸ் பண்ணணும், யூசர் நேம் பாஸ்வேர்டும் பாஸ் பண்ணணும். ஸோ யூசர் நேம் வந்து user1 வச்சுக்கிறோம், பாஸ்வேர்டு வந்து abc123, user2க்கு வந்து யூசர் நேம் வந்து user2, பாஸ்வேர்டு வந்து fdr123. சரியா? இப்போ இங்கே ஏன் எரர் அடிக்குதுன்னா நம்ம இன்னும் கன்ஸ்ட்ரக்டர் டிஃபைன் பண்ணல. கன்ஸ்ட்ரக்டர் எப்படி டிஃபைன் பண்ணுவோம், கன்ஸ்ட்ரக்டர் நேம் ஷுட் பி சேம் as கிளாஸ் நேம். சரியா? ஸோ இதான் கிளாஸ் நேம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து மொத்தம் 2 வேல்யூ வாங்கணும். ஒன்று யூசர் நேமு, ரெண்டாவது பாஸ்வேர்டு. அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த வேல்யூவை இங்கே கலெக்ட் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணுவோம், திஸ் டாட்டுங்கிறது என்ன குறிக்கும், நம்மளுடைய கிளாஸ் வேரியபிளை குறிக்கும். இந்த யூசர் நேம்ங்கிறது லோக்கல் வேரியபிள். அடுத்து திஸ் டாட் பாஸ்வேர்ட் ஈக்குவல் இந்த பாஸ்வேர்ட். ஸோ இனிஷியலைசேஷன் முடிஞ்சு அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சின்ன மெத்தட் க்ரியேட் பண்ணுவோம். அது என்னது, ரிட்டர்ன் டைப் வந்து யூசர் லாகின் பார்த்துக்கலாம். ஏங்க எரர் அடிக்குதுன்னா, இங்கே நம்ம வந்து ரிட்டர்ன் டைப் கொடுத்துருக்கோம். இப்போ ரிட்டர்ன் கண்டிப்பாக ஒரு வேல்யூவை பண்ணணும். இது நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். இப்போதைக்கு ஒரு லோக்கல் வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறோம், அதை இனிஷியலைஸும் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூசர் நேம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. யூசர் நேம் ரிசல்ட் போட்டு entered username is அப்படின்னு நம்ம யூசர் நேம் பிரிண்ட் பண்ணுவோம். யூசர் நேம் என்னது, இந்த வேல்யூ. பாஸ்வேர்டு இப்போ ரெண்டுமே ப்ராப்பராக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறோம், ரிசல்ட்டில் வந்து is a valid userன்னு கன்சோல் பிரிண்ட் பண்ணும். சரியா? ஸோ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். யூசர் ஒன்னோட வேலிடேஷன் என்னது, இதில் வந்து யூசர் லாகினை கால் பண்ணும். அதே மாதிரி யூசர் 2ஓட வேலிடேஷன். ஓகே, இப்போ இதை பிரிண்ட் பண்ணுவோம். ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள் ப்ரோக்ராம் தான், எந்த ஒரு வேலிடேஷன் பண்ணல. ஃபியூச்சரில் நம்ம வந்து பாஸ்வேர்டு வேலிடேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நம்ம இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு கிளாஸ் இனிஷியலைஸ் பண்ணியாச்சு, யூசர் ஒன்றுங்கிற ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. அதுக்கு 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணுறோம், ஒன்று யூசர் நேம், பாஸ்வேர்டு. அதே மாதிரி யூசர் 2ங்கிற ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதுக்கு 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணுறோம், ஒன்று யூசர் 2, பாஸ்வேர்டு. ஸோ இது ரெண்டும் என்ன ஆகும், இந்த ஆப்ஜெக்ட் இனிஷியலைஸ் ஆனோன்னா இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு வரும், யூசர் நேமை பாஸ்வேர்ட்லையும் இந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணிடும். ஏன்னா லோக்கல் வேரியபிளில் வேல்யூஸ் வந்துடும், அதை இன்ஸ்டன்ஸ் வேரியபிளில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஸோ ஒன்ஸ் இந்த வேல்யூ அசைன் ஆனோன்னா இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது என்ன ஆகும், ரிசல்ட்டுங்கிற வேல்யூ ஃபஸ்ட்டு எம்டியாக இருக்கும். இப்போ வேலிட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வரும், யூசர் இஸ் வேலிட் யூசர் பிரிண்ட் பண்ணாது, இதை இந்த ரிசல்ட்டுங்கிற வேல்யூவில் ஸ்டோர் பண்ணிடும். ஒன்ஸ் ஸ்டோர் பண்ணோன்னா நீங்கள் ரிட்டர்ன் ஆன வேல்யூவை இங்கே கலெக்ட் பண்ணுறோம், பார்த்தீங்களா? ஸோ இதை கலெக்ட் பண்ணுறோம், இங்கே பிரிண்ட் பண்ணுறோம். சேம் ஃபார் அதர் யூசர். இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுமா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் பிரிண்ட் பண்ணிச்சு,
இட்ஸ் அ வேலிடேஷன் பிரிண்ட் பண்ணிடுச்சு. இந்த வேலிடேஷனுங்கிற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு மெயின் ஸ்டேட்மெண்ட்குள்ளே நடக்குது. அதே மாதிரி இது ரெண்டும் பிரிண்ட் பண்ணிடுச்சு, யூசர் டு யூசர் வேலிடேஷன் பண்ணிடுச்சு. அவ்வளோதான் அந்த ப்ரோக்ராமோட லாகின் பேஜுங்கிற ப்ரோக்ராமோட ரியல் டைம் கோடிங் எக்ஸசைஸ். வாடிக்கையாளர் அனைவருக்கும் நன்றி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த டாப்பிக்கை என்னென்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங், கிளாஸ், ஆப்ஜெக்ட், மெத்தட், கன்ஸ்ட்ரக்டர், கிளாஸ் அட்ரிபியூட்ஸ். இதை பற்றி நம்ம 3 எக்ஸாம்பிளோட பார்த்துருக்கோம். எதுக்கு 3 எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், அதனால மல்டிபிள் எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.